ஹாப்பி சாபத். இந்த வாரமும் இயற்கை செய்தியில் வந்து நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற நிறைய இடங்களில் காணப்படும். இது யாரும் வளர்ப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இது வளர்க்க மாட்டாங்க. அது ஆனால் வந்து தானாகவே வந்து அங்கங்கே நிறைய வந்து முளைச்சி கிடக்குது. எத்தனை பேருக்கு மஞ்சனத்தி அப்படின்ற மரத்தை பற்றி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஞ்சனத்தி கேள்விப்பட்டதில்லை. அதோட இன்னொரு பேர் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த பகுதிகளில் மஞ்சனத்தின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நுணா மரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனுடைய நல்ல தமிழ் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி. எங்கள் ஊர் பக்கங்களில் நுணானா என்னன்னே தெரியாது, மஞ்சனத்தின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த மஞ்சனத்தி மரம் அதனுடைய பழங்களை குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மஞ்சனத்தினா அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நுணா. எத்தனை பேர் இதில் நுணா பழம் சாப்பிட்ருக்கீங்க? எல்லாரும் நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க. என்ன கலரில் இருக்கும் அது? ஸோ கருப்பு கலரில் தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக இன்னொரு கலர்லையும் அது இருக்குது. வெண்ணுணாம்பாங்க. வெள்ளை கலர்லையும் இருக்குது. ஆனால் இந்த பகுதிகளில் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த வெண்ணுணா வந்து காணப்படுறதில்லை. ஓகே, இந்த நுணா மரங்கள் வந்து இந்த பகுதியில் வளருது அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும். அது அப்போனா எந்த மாதிரியான இடங்களில் வளருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளில் தான் வந்து அதிகமாக காணப்படுமா. ஸோ இந்தியாவில் நிறைய இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஹவாய், அப்புறம் ஜாவா, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து இந்த நுணா மரங்கள், மஞ்சனத்தி மரங்கள் வந்து அதிக அளவில் காணப்படுது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதான இந்த மரத்தில் அந்த பழம் வந்து கருநுணாவாக இருக்குது, கரும் பழமாக இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் வந்து கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்மையாக இருக்குமா. ஓகே, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனோட இலைகள் நான் இன்னும் சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்ல அடர்ந்த பச்சை நிறத்தில் வந்து அதனுடைய இலைகள் இருக்கும். எவ்வளவு தூரம் வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் உயரம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து பூ பூக்கிறது, பூ பூத்து காய் வச்சு அப்புறம் வந்து அது கனியாக மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எப்போ வந்து ஜென்ரலாக அது வந்து பூ வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் மே மாதங்களில் தான் வந்து என்ன ஆகுமா பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப குழு குழுன்னு இருக்குமா? இப்போ எப்படி இருக்கோம் நம்ம? ஆமாம், அப்படிப்பட்ட நல்ல வெயில் நேரங்களில் தான் அது என்ன ஆகுதுனாக்கா அதிகமாக பூக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய பூ பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னுட்டு? வெண்மையாக, கிட்டத்தட்ட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு முல்லைப்பூ போல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த பெண்கள் வந்து இந்த நுணா பூவை வச்சு தான் நிறைய விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இதை வந்து இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா தனக்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இலங்கை பகுதிகளில் வந்து என்ன அப்படின்னாக்கா மஞ்சள் நாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஏன் மஞ்சனத்தின்னு ஒரு பேர் வந்தது? நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, மஞ்சனத்தின உடனே அந்த பழம் வந்து மஞ்சளா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மஞ்சனத்தி அதாவது நுணா பழம் வந்து பழுத்த உடனே அது முழுக்க வந்து கருப்பா மாறிடும். அப்ப ஏன் இதுக்கு வந்து மஞ்சனத்தி அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னா அதனுடைய தண்டு பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதை உரிச்சா உள்ள எப்படி இருக்குமா, மஞ்சளா இருக்குமா. அதாவது எந்த அளவுக்கு மஞ்சளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து என்ன பண்ணாங்களாம், இதனுடைய அந்த தண்டு பகுதிகளெல்லாம் உரிச்சு அந்த மஞ்சளா இருக்கு இல்லையா அந்த பகுதியை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதன் மூலமா வந்து துணிகளுக்கு வந்து சாயம் ஏத்துனாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு மஞ்சளா இருந்திருக்கும்னுட்டு. அதனாலதான் வந்து இதற்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க, மஞ்சனத்தி. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து அந்த பழம் நீங்க எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, அது எப்படி இருக்கும்? அதுல ஒரு ஸ்மெல் வருமா? ரொம்ப ஆயிலியா இருக்கும். ஆமா, ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதாவது எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஒருவேளை வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா அந்த காலத்துல வந்து உங்க வீட்டு பகுதிகளில் அது இருந்திருக்கும், அது கீழே இருந்திருக்கும், அதனால எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. ஏன்னா இதை குறித்து போன வாரத்தில் என் அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க. ஸ்கூல்லலாம் நிறைய இருக்கும், சின்ன பிள்ளைல அப்படியே நாங்கள் போகும்போது எடுத்து வாயில போட்டு சாப்பிட்ருக்கோம், அதை ஊதி விட்டுட்டுன்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், சாப்பிடுவாங்களான்ட்டு? சாப்பிடவே மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா அதுலேருந்து வரக்கூடியதான அந்த பஞ்சன்ட் ஸ்மெல், அதோட டேஸ்ட் வந்து அப்படி எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிடாது, பிடிச்சிடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா பசிபிக் தீவுகள் இருக்கிற அந்த நாடுகள் இருக்கிற மக்கள்லாம் இதை வந்து உணவாவே எடுத்துக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா இதுல வந்து அவ்வளோ வந்து பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பழங்களை வந்து எடுத்துக்கும் போது அது வந்து புற்றுநோயிலிருந்து அறவே வந்து நம்மளை என்ன பண்ணுதான், வெளியில கொண்டு வருது. இந்த புற்றுநோய் வருவதற்கான காரணிகள் என்ன இருந்தாலும் அது வரவிடாம வந்து அது என்ன பண்ணிடுது, அந்த செல்களை வந்து அழிச்சிருது. வந்தவங்களுக்கு சரியாகும்னு நான் சொல்லலை,
வரவிடாம தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதே மாதிரி வெகு சில மரங்கள் தான் வந்து வேர்ல இருந்து நுனி பகுதி வரைக்கும் எப்படி இருக்கும்னா எல்லாமே வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். நுணா மரத்துலயும் அப்படிதான், வேர் பகுதியிலிருந்து அதனுடைய பழங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருக்கு. நம்ம எங்க பார்த்தாலும் பார்க்குறோம். எத்தனை பேருக்கு நுணா மரத்தோட இலையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? யூஸ் பண்ணியிருக்கோமா? நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு அது அப்படியே கடந்து போயிடுறோம் இல்லையா? ஆனா அதனுடைய இலைகள்ல இருந்து எல்லாமே வந்து அவ்வளவு தூரம் நன்மை பயக்கிறதா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நுணா பழத்தை வந்து இன்னொரு வகையில இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நோனின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோனி ஃப்ரூட் ஜூஸ் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி போய் வாங்கினீங்கன்னா எவ்வளோ? 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபான்னு சொல்லி அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. டயபெட்டிக்கு, ஹை பிபி, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்துலயே என்ன ஆகுது, அந்த மரம் இருக்குது, அதனுடைய பழங்கள் கிடைக்குது. அதை வந்து நம்ம கண்டிப்பா நம்மளும் சாப்பிடணும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு நம்ம ஒரு சிகிச்சை எடுக்கிறோம் இல்லையா? அந்த சிகிச்சையோட சேர்த்து இந்த பழத்தினுடைய சாறையும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வந்து நம்ம அந்த நோயிலிருந்து விடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நோனி பழச்சாறு. ஆனா அதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே படக்குன்னு குடிச்சிடக்கூடாதான். அதை வாயில வச்சிருந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து அது உமிழ் நீரோட கலந்து அதுக்கப்புறம் நமக்குள்ள போகும்போது தான் அந்த சத்து குறைபாடுகள்லாம் என்ன ஆகுதுன்னாக்க சரி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, உடம்பு சரி இருக்கோ சரி இல்லையோ ரெகுலராகவே வந்து இதை டெய்லி ஒரு 5 ml எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நுகத்தடின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நுகத்தடினா என்னது? அதனுடைய ஒரிஜினலான பேர் என்னன்னா நுணா தடியாம். மாட்டுக்கு அந்த கழுத்துல அதை மாட்டிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏத்தம் இறைக்கிறதுக்கு உழுகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த மாட்டோட கழுத்து புண்ணாயிடக்கூடாது அது பட்டு அப்படின்றதுனால நுணா மரத்துல செய்யப்பட்ட அந்த தடியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்களாம், பயன்படுத்துவாங்களாம். அந்த நுணா தடி தான் மருவி என்னவா மாறிடுச்சு, நுகத்தடி அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நுணாவுடைய மரம் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய தண்டு அதெல்லாம் வந்து ரொம்ப மெலிசா தான் இருக்கும், ரொம்ப வலிமையா, அதாவது மெலிசா தான் இருக்கும். ஆனா அது மெலிசா இருந்தாலும் கூட அது அவ்வளவு வலிமையா இருக்குமா. எவ்வளவு வலிமையானா, இப்ப நான் சொன்ன மாதிரி மாடுகளுக்கு அதை நுகத்தடியா போட்டு என்ன பண்றாங்க, அத்தனை வேலைகளுக்கு வந்து அதை பயன்படுத்துறாங்க. அதனுடைய பகுதி வந்து அவ்வளவு வந்து வலிமையா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகாது, அந்த மரம் பட்டு போய் கீழே விழாதான். இப்ப நம்மளையும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல நம்மளுடைய கூட்டம், ஆண்டவருக்கு என்று இருக்கிற கூட்டம் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனாலும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உறுதியா இருக்கிறோம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம உறுதியா இருக்கோமா இல்லையான்ட்டு. ஆண்டவருக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், உறுதியாக அந்த கூட்டம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனுடைய அந்த தண்டு, அந்த கட்டைகள் இருக்கு இல்லையா, நுணா மரத்தோட கட்டையை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, கட்டிலோட கால்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்களாம். சிலைகள் செய்யறதுக்கு, சிலைனா அந்த தெய்வ சிலைகள்னு ஹிந்துஸ்ல சொல்லுவாங்களா, அது சிற்பம் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்மளும் வந்து கிட்டத்தட்ட நுணா மரம் போலத்தான் நம்ம வந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறோம் இந்த உலகத்துல இருக்கும்போது. ஆண்டவர் அவருக்கென்று நம்மளை பயன்படுத்துற மாதிரி நம்ம இருக்கோமா, இல்லை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நாம இங்க பார்க்கணும். கடைசியா வந்து அந்த பழத்தை குறித்து சொன்னேன். அந்த பழம் எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும், ஒரு விதமான நெடியோட இருக்கும். எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, அதை சாப்பிட முடியாது. யாருக்கு வந்து அந்த பழத்தோடைய சுவை மாத்திரம் முக்கியம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மை மாத்திரம் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பழத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது கண்டிப்பா உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் குறிச்சு நம்ம பயந்துகிட்டு நம்ம உள்ள போகாம இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் கொடுக்கறதான அந்த சமாதானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் கொடுக்கறதான ஆசீர்வாதம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் இல்லை, என்னுடைய நோக்கம் ஆண்டவரோட சேர்ந்திருப்பது, அவரோட குணத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரே நோக்கில் நம்ம போகும்போது இந்த மாதிரியான காரியங்கள் நம்மளுடைய கண்களுக்கு வந்து படவே படாது. அப்படின்ற 3 ஆவிக்குரிய பாடங்களை நம்ம நுணா மரத்துல இருந்து கற்றுக்கொண்டோம்.
இந்த செய்தியை கொடுக்க வாய்ப்பளித்த என் தேவனுக்கு நன்றி.